ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்றைக்கி எபிசோடில் வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜானகி மேடமோட ஹெல்த் கண்டிஷனை சொல்கிறதுக்கு முன்னாடியே ராமன் சார் அழ ஆரம்பிச்சிட்றாரு. அவளுக்கு எதுவும் இல்லையே, எந்த பிரச்சனையும் இல்லையே, அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு அழுறாரு. பாரதி அதனால் பொய் சொல்லிடுறாரு. ஜானகி மேடமுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களோட ஏஜ் ஃபேக்டர்னால தான் அவங்களுக்கு அந்த கிடினஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடம்புல கொலஸ்ட்ரால் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, தேவைப்பட்டால் ஒரு சர்ஜரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ராமன் சார் சொல்கிறாரு, சர்ஜரி எல்லாம் ஜானுவோட உடம்பு தாங்காது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்றாரு. பாரதி சொல்கிறாரு, மருந்து மாத்திரையில் க்யூர் ஆகலைன்னா மட்டும்தான் சர்ஜரி அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி மேடமுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க நல்ல ஹெல்த் கண்டிஷனில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு போய் சொல்லிடுறாரு. ராமன் சார் இப்போ அங்கேருந்து போயிடுறாரு. விக்ரம் பாரதிகிட்ட கேட்குறாரு, அடுத்து இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது கண்ணம்மா சொல்கிறாங்க, ஃபாரினில் இருக்கிற அவங்க பசங்களை வரவழைச்சு நம்ம உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரமும் ஜானகி மேடமோட பசங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு. விக்ரம் சொல்கிறாரு, அவங்க பசங்கிட்ட நான் கால் பண்ணி பேசுனேன், ஆனால் அவங்களால இப்போ வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க பசங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜானகி மேடமோட ஹெல்த் கண்டிஷனை பற்றி ஜானகி மேடம்கிட்டையே சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை ஹேண்டில் பண்ணுற மனப்பக்குவம் மேடம்கிட்டையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஜானகி மேடமே கூப்பிட்டு அவங்க ஹெல்த் கண்டிஷனை பற்றி சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. விக்ரமோட கேபினுக்கு ஜானகி மேடமை வரவழைச்சு பேசுகிறாங்க. ஜானகி மேடம் சொல்கிறாங்க, என்னோடய ரிசல்ட்லாம் வந்துருச்சுன்னு அவர் வந்து சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்புல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையாமே, சாதாரண கொலஸ்ட்ரால் பிரச்சனை தான்னு சொன்னார். அவர் அப்படி சொல்லும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்கிட்ட பொய் சொல்லியிருக்கிறீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்கிட்ட என்னோடய ஹெல்த் கண்டிஷனை பற்றி சொல்லாமல் இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், என்ன நான் இன்னும் ஒரு 3 மாதம் இருப்பேனா இல்லை 4 மாதம் இருப்பேனா அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக கேட்குறாங்க. என்னோட உடம்பை பற்றி எனக்கு தெரியாதா, என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ஜானகி அம்மா கேட்குறாங்க. பாரதி இப்போது ஜானகி அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனை ஃபுல்லாக சொல்கிறாரு. இந்த விஷயத்தை பற்றி என்னோடய ஹஸ்பண்டை மட்டும் சொல்லிடாதீங்க, நான் பக்குவமாக எடுத்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கண்ணம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதை நான் சொல்லலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜானகி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஒரு 3-4 மாதம் அவங்க உயிரோடு இருப்பாங்கல்ல, அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜானகி அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ராமன் சாரால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. விக்ரம் இப்போ பாரதிகிட்ட கேட்குறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அஸ் அ டாக்டராக ஆப்ரேஷன் பண்ணால் 10% அவங்க பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றப்ப நான் ஆப்ரேஷன் பண்ணுறதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்ததாக இப்போ வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. சாந்திகிட்ட வெண்பா சொல்கிறாங்க, என்னோடய கார் ரிப்பேராக இருக்குது, நான் வழக்கமாக போகிற பியூட்டி பார்லரில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதே கஷ்டம். அவங்க இப்போ தான் எனக்கு கால் பண்ணி ரிமைண்ட் பண்ணாங்க, நான் 1/2 அன் ஹவரில் அங்கே போயே ஆகணும், கேபை புக் பண்ணால் யாருமே அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு ரொம்ப புலம்புறாங்க. சாந்தி சொல்கிறாங்க, அதான் ரோஹித் ஐயாவோட கார் இருக்கேன், அதை எடுத்துகிட்டு போங்கம்மா அப்படின்னு சாவியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. வெண்பாவும் இப்போது ரோஹித்தோட காரை எடுத்துகிட்டு பார்லருக்கு போயிடுறாங்க. ரோஹித் இப்போ அங்கே வராரு. என்ன சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிற அப்படின்னு கேட்குறாரு சாந்திகிட்ட. பூரியும் கிழங்கு செஞ்சு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்தி எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. வெண்பாவை எங்க இன்னும் ஆளவே காணுமே அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் காரை எடுத்துகிட்டு அண்ணா நகர் வரைக்கும் பியூட்டி பார்லருக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு சாந்தி சொல்கிறது கேட்ட உடனே ரோஹித் ஷாக் ஆகிடுறாரு. அடுத்தவங்களோட காரை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒரு பேசிக் மேனஸ் தெரியாதா வெண்பாவுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பியூட்டி பார்லர் இப்போ எங்கே இருக்குது, எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாந்தி இப்போ அந்த பியூட்டி பார்லரோட கார்டை கொடுக்குறாங்க. ரோஹித் மனசில் நினைக்கிறாரு, காரோட ஓனர் கண்ணில் இந்த காரை பற்றக்கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. சாந்தி கொடுத்த அட்ரஸ்க்கு ஆட்டோவில் போயிட்டுருக்கிறாரு ரோஹித். வெண்பா இப்போ பார்க் பண்ணுறாங்க காரில். அந்த கார் கரெக்டாக அந்த டிரைவரோட கண்ணில் மாட்டிடுது. நம்ம ஐயாவோட காராச்சே, யார் இந்த லேடி நம்ம ஐயா கார்லேருந்து இறங்கி வராங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. யார்மா நீ அப்படின்னு கேட்குறாரு. யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. எங்கள் ஐயாவோட காரை திருடிட்டு வந்துட்டு என்ன திமிரா பேசுகிற அப்படின்னு அந்த டிரைவர் கேட்குறாரு. என்னது இது உங்கள் ஐயாவோட காரா அப்படின்னு வெண்பாவும் டிரைவரும் இப்போ ஹார்ஷாக ஆர்குமெண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரோஹித் இப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டுருக்கிறாரு. வெண்பாவும் அந்த டிரைவரும் பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. வெண்பாவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.